வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல வெட்டி வேரும் வேப்பம்பூவும் சேர்த்து இந்த வெயிலுக்கு உடலுக்கு குளிர்ச்சியும், மேலும் நம்மளுடைய இந்த வெயில்ல ஏற்படுற இந்த தோல் பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு இதை வைத்து ஒரு சுவையான ஷர்பத் செய்ய போறோம். இது கூட வேற என்னெல்லாம் சேர்த்து அதை சுவையா செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இந்த வேப்பம்பூ கிடைச்சதுன்னா எப்படி பதப்படுத்தி வச்சிருக்கிறதுன்னு கேட்ட வியூவர்ஸ்க்காக இதை நான் சொல்லிடுறேன். வேப்பம்பூ இந்த சீசனில் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுவும் இப்போது ஏப்ரல் லாஸ்ட் மே மாதம்லாம் ஆகும்போது காய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போவே உங்கள் வீட்டாண்ட வேப்ப மரம் இருக்குது, வேப்பம்பூ கிடைக்கும்னா தாராளமாக அதை அப்படியே அதை காம்போட கிள்ளிட்டு அப்படியே தண்ணியில் அலசிட்டு நீங்கள் இது போல் பூக்களை மட்டுமே உருவி எடுத்துக்கலாம். அந்த பூக்களோட சின்ன சின்ன காம்புகள் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெரிய காம்புகளையோ அந்த குட்டியாக வரக்கூடிய காய்களையோ சேர்த்துறாதீங்க. வெறும் பூக்களை மட்டும் இது போல் எடுத்து நல்லா நீங்கள் வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த பூவை நெய்யில் சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌனாக வர மாதிரி, கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கலாம், வருஷத்துக்கே பயன்படுத்துறதுக்கு. இல்லை இது போல் நீங்கள் காய வச்சு வெயிலில் போட்டுட்டிங்கன்னா இதே போல் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் காய ஆரம்பிச்சிடும். சுத்தமான வேப்பம்பூ நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா காய்ந்த வேப்பம்பூ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. கிடைச்சதுன்னா நாமளே செய்து வச்சுருக்கிறது சிறப்பு. வேப்பம்பூ வச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறோம், தாராளமாக எடுத்து பார்த்து பயன்பெறுங்க. இதற்கூட வெட்டி வேர் சேர்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற அளவு 50 கிராம் வெட்டி வேர், மிகச்சரியாக 50 கிராம். இதை நான் ரொம்ப மண்ணாக இருந்ததுன்னு அலசிட்டு நல்லா அது தண்ணி போகிற வரைக்கும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெட்டி வேரை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வாங்குகிற வெட்டி வேர் மண்ணாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 முறை அலசணும். ஊற வச்சு அலசாதீங்க, உடனே தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடணும். இப்போ இந்த வெட்டி வேரெல்லாம் நறுக்கி சேர்த்து நான் ஒரு தடவை அலசி எடுத்துடுறேன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி. கடைசியாக நாம் அலசி எடுக்கிற தண்ணி ஓரளவுக்கு தெளிந்த தண்ணியாக இருக்கணும், அதில் மண் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வெட்டி வேரை நீங்கள் இது போல் அலசி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி தெளிவாக இருக்குது. இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இப்போ நான் அதே பேனில் தான் நான் இந்த வெட்டி வேரை ஊற வைக்க போகிறேன். அதனால் அலசின வெட்டி வேரெல்லாம் அதில் சேர்த்துட்டு ஒரு 1.5 லிட்டர் தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க. இந்த 50 கிராம் வெட்டி வேருக்கு அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்து மூடி போட்டு 12லேருந்து 14 மணி நேரம், அதாவது ஓவர் நைட், ஒரு இரவு முழுவதும் நான் இதை ஊற வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரம் ஊற வைங்க, அது ரொம்ப நல்லது. நான் மறுநாள் ஒரு 10 மணிக்கு தான் இதை எடுத்து பயன்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியில் அந்த வெட்டி வேர் சாறும் நல்லா இறங்கி இருக்கும், அதோடைய நிறமும் மாறி இருக்கும். இதை இப்போ கொதிக்க வைக்கணும். இந்த வெட்டி வேர் இந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு பேனில் மாற்றிட்டேன். அதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரணும். அப்போ அந்த வெட்டி வேரோட சாறு இறங்கும், நம்ம வீடே அந்த வெட்டி வேர் வாசம் பரவும். அந்த அளவுக்கு வெட்டி வேர் நல்ல மனம் வரும். இதை நல்லா கொதிக்க வச்சதும் நான் என்ன பண்ணுறேன், இதே ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறேன், கொஞ்சம் ஆறுற வரைக்கும். அந்த சூட்லேயே அந்த சாறு நல்லா அது இறங்கும். இப்போ அது கொஞ்சம் ஆறின பிறகு வடிகட்டிக்கிறேன். நீங்கள் அந்த சூட்டோடவே வடிகட்டியும் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த 1.5 லிட்டர் இந்த வெட்டி வேர் தண்ணியில் 1/2 கப் அளவுக்கு வேப்பம்பூவை சேர்த்துருங்க. நான் ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ சேர்த்துட்றேன். காய்ந்த வேப்பம்பூ தான் என்கிட்ட இருக்குன்னா தாராளமாக காய்ந்த வேப்பம்பூவை நீங்கள் சேர்க்கலாம், சேர்த்து இதை செய்யலாம். ஆனால் இந்த ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கொடுக்குற அந்த வாசமும் சுவையும் அதில் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். இந்த 1.5 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சர்க்கரை நான் சேர்க்குறேன். நீங்கள் இதை வயதானவங்க சாப்பிடணும், இல்லை சர்க்கரை இருக்கிறவங்க சாப்பிடணுன்னா பனங்கருப்பட்டி சேர்த்து செய்யுங்க, தாராளமாக கருப்பட்டி சேர்த்து செய்யலாம். இதே வெல்லம் சேர்த்து வெட்டிவேர் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு நம்மளுடைய பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி லெமனும் வெட்டிவேரும் சேர்த்து எப்படி செய்கிறதுலாம் நான் போட்டிருக்கிறேன், தாராளமாக எடுத்து பாருங்கள். இதே உங்களுக்கு நன்னாரி வேர் கிடைச்சா அதையுமே நீங்கள் தாராளமாக சேர்த்து செய்யலாம். இந்த வெயிலுக்கு இந்த வேப்பம்பூ சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெட்டிவேர் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்றேன். நீங்கள் சால்ட்டு கல் உப்பு நீங்கள் எந்த உப்பு சேர்ப்பீங்களோ சேர்த்துருங்க, கொதிக்க விடுங்க. இஞ்சி 100லேருந்து 150 கிராம் இஞ்சி இப்போ நான் இடித்து வச்சுருக்கிறது 1 பங்கு, இங்கே தோலோடு இருக்கிறதுலேயே 1 பங்கு எடுத்து கடைசியாக இடித்து சேர்த்துருவேங்க. 2 தடவை நான் சேர்த்துருவேன்.
அதனால் உங்கள் விருப்பம்தான். ஒரே தடவையில் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை கடைசியாக கொஞ்சம் சேர்த்து அந்த நல்ல மனம் கிடைக்கணும்னு சொன்னால் கடைசியாக ஒரு பங்கு சேர்க்கலாம். என்கிட்ட இஞ்சி சாறு தான் இருக்குது அப்படின்றவங்க அரை கப் அளவுக்கு இஞ்சி சாறு சேர்த்துருங்க. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம் எல்லாமே சேர்ந்தது, அறுசுவை நிறைந்தது தான் இந்த வேப்பம்பூ வெட்டி வேர் ஷர்பத். அதனால் தாராளமாக செய்து வச்சு இந்த வெயில் காலத்தில் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒரு வருடம் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இதுபோல் நம்ம குடலையும் சுத்தம் பண்ணும், வயிற்றில் பூச்சி வளராமல் பார்த்துக்கும், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கும், இந்த வெயிலில் ஏற்படுற இந்த தோல் நோய்கள் வராமல் காக்கும் இந்த வெட்டிவேர் ஷர்பத்து. அதனால் நான் இந்த வெட்டிவேர் கிடைக்கிறப்போ இது போல் ஷர்பத் செய்து வச்சுக்கிறது உண்டு. இது பிள்ளைகள் இப்போ நிறையா இருக்கிறாங்க லீவில், இப்போ அம்மா வீட்டில். அதனால் நாங்கள் இது வெள்ளை சர்க்கரை சேர்த்து எல்லா பிள்ளைகளும் குடிக்கிற மாதிரி நான் செய்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஷர்பத்து கம்பி பதம் வந்துடக்கூடாது, ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். கடைசியாக வேறு என்ன சேர்க்க போகிறோன்றதையும் பார்த்துடலாம். நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இது போல் மூலிகை சார்ந்த இட்லி பொடி, சூப் மிக்ஸு, மூட்டு வலிக்கான பிரண்டை முடக்கத்தான் எண்ணெய், இது போல் சில பொருள்கள் வீடியோ பார்த்து செய்ய முடியாத வயதானவர்களுக்கு செய்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இப்போ நல்ல பிசுபிசுப்பு பதம் வந்துருச்சு, நான் இறக்கி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, அதாவது அந்த கொதி நிலை போனதுக்கப்புறமா அரை கப்பு எலுமிச்சைச்சாறு இதில் சேர்த்துடுறேன். இந்த எலுமிச்சைச்சாறு தான் இதற்கான ப்ரிசர்வேட்டிவ், இந்த லெமன் ஜூஸ். அதனால் அரை கப்பு அளவுக்கு சேர்த்துருங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நம்ம அந்த ஷர்பத் குடிக்கும் போது நம்ம நாக்கில் கசப்பு தெரியாதுங்க, தொண்டையில் சிறுங்கசப்பு தெரியும். ஆனால் எந்த பிள்ளைகளுமே இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க இதில் வேப்பம்பூ இருக்குன்னு. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் நல்லது. அவங்களுடைய உடம்பில் இந்த புழு பூச்சிகள் உருவாகாமல் குடலும் சுத்தமாக இருக்கும். இந்த வெயிலுக்கும் அவங்களுக்கு உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சரும நோய்கள் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ஆறின உடனே எவ்வளோ நல்லா அந்த பிசுபிசுப்பு தெரியுதுன்னு. ரொம்ப ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இறக்கி வச்சிடக்கூடாது, ஏன்னா ஆற ஆற கம்பி பதம் ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா அந்த பிசுபிசுப்பு தெரிய ஆரம்பித்தோடனே இறக்கி வச்சிடணும். இப்போ இதை நல்லா வடிகட்டி ஆற விட்டுடலாம். 1.5 லிட்டர் நாம் தண்ணியை எடுத்தோம், 1 கிலோ சர்க்கரை சேர்த்தோம். ஆனால் இந்த சிரப் மிகச்சரியாக எனக்கு 1 லிட்டர் சிரப் கிடச்சிதுங்க. 1 லிட்டர் சிரப்புக்கான அளவு தான் நான் இப்போ சொன்னது. இதை அப்படியே கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஸ்டீல் பாட்டிலே ஊற்றி நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். சீல் போட்டு வச்சுட்டீங்க, பாட்டில் சீல் பண்ணிடுறீங்கன்னா 1 வருடம் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 6 மாதம் பயன்படுத்தலாம். வெளியிலே வச்சுங்கனாலும் 1 மாதம் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்துகிற முறையை பொறுத்து நீண்ட நாள் இருக்கிறது. சர்க்கரை இருக்கிறவங்க, வயதானவங்க இதை குடிக்கணும்னு நினச்சா தாராளமாக கருப்பட்டி சேர்த்து இந்த ஷர்பத் செய்து வச்சு நீங்கள் பருகலாம். குழந்தைகளுக்குன்னா இது போல் வெள்ளை சர்க்கரை இல்லை வெல்லம், உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அந்த மாதிரி இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வேப்பம்பூ வெட்டிவேர் ஷர்பத் பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. இது போல் நீங்கள் வேப்பம்பூ ஷர்பத் குடிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். நன்றி.